கும்பம் ராசி அன்பர்களே, இயல்பிலேயே தனித்துவமான சிந்தனையும் பரந்த மனப்பான்மையும் சுயநலமில்லாத அன்பு மற்றும் அசாத்தியமான பொறுமை கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சோதனைகள் அனைத்தும் ஏன் ஏற்பட்டன தெரியுமா? நீங்கள் மற்றவங்களுக்காக உங்களையே அழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு காட்டிய குருட்டுத்தனமான அன்பை மாற்றி உங்களுக்குள் இருக்கக்கூடிய உண்மையான அசுர பலத்தை உங்களுக்குள்ள உணர்த்துவதற்கான ஒரு நாட்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். தகுதியற்ற மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முதல்ல நீங்கள் விளக்க வேண்டும். விளக்கினால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு நல்ல விஷயங்களானது நடக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு உங்களை அமைதிய பலவீனம் என்று நினைத்து அவமானப்படுத்திய நபர்கள் இருக்கத்தாங்க செய்வாங்க. கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவையற்ற சண்டைகளையோ அல்லது வார்த்தை வாதங்களையோ நீங்க விரும்ப மாட்டீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது என்றால் நீங்கள் சும்மாவும் வரமாட்டீங்க. அப்பொழுது மட்டும்தாங்க நீங்க பேசவே ஆரம்பிப்பீங்க. மற்ற நேரங்களில் நீங்கள் அமைதியாகத்தான் இருப்பீங்க. பேசி பிரச்சனை பெரிதாக வேண்டாம், அமைதியாக போய்விடுவோம் என்று நீங்கள் எடுத்த உன்னதமான மௌன முடிவை உங்களை சுற்றியிருந்த அறிவற்ற மனிதர்கள் உங்களது பலவீனம் என்றும் உங்களுக்கு தட்டி கேட்க துப்பில்லை என்று தவறாக புரிந்து கொண்டு 4 பேருக்கு முன்னால் உங்களை மிக மலிவாக அவமானப்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தாங்க செய்வாங்க. உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டு உங்களது திறமைகளை குறைத்து பேசி உங்களை ஒரு கோழையை போல சித்தரித்த போது உங்களது ரத்தம் உங்களுக்குள்ள கொதித்திருக்கும். ஆனால் அந்த அவமானத்தின் உச்சத்தில் தாங்க நீங்கள் ஒரு மாபெரும் உண்மையை புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. தகுதியில்லாத மனிதர்களுக்கு முன்னால் நீங்கள் காட்டக்கூடிய அமைதி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்காது. மாறா அது உங்களுடைய நீங்களே தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு செயல் என்பதையும் நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க. இனி தேவைப்படும் இடத்தில் சிங்கம் போல கர்ச்சிக்க வேண்டும் என்று மாபெரும் பாடத்தை அந்த ஒரு தருணம் உங்களுக்குள்ள நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கையில் இனிமேல் நீங்க பட்ட அவமானங்கள் பட்ட பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க கொடுத்த அன்புக்கு பதில் அவமானம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். இந்த உலகிலேயே கும்பம் ராசிக்காரங்களை போல தூய்மையான எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நல அன்பை யாராலுமே வாரி வழங்கிவிடவே முடியாதுங்க. நீங்கள் உங்களது நட்பு, காதல் அல்லது குடும்ப உறவுகளுக்கு உங்களது சொந்த ஆசைகளையும் கௌரவத்தையும் கூட நீங்க தியாகம் செய்து எல்லையற்ற ஒரு அன்பை நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா துரதிருஷ்டவசமாக நீங்கள் கொடுத்த அந்த ஒரு உன்னதமான அன்பிற்கு பரிசாக இந்த ஒரு உலகம் உங்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? மாபெரும் ஏமாற்றங்களும் அவமானங்களும் மட்டுமே தாங்க. அதை மட்டுமே தான் இந்த ஒரு உலகம் உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய அன்பு எனக்கு தேவையில்லை, நீ காட்டக்கூடிய பாசம் வெறும் போலி என்று உங்களது தூய்மையான நோக்கத்தை அவர்கள் கொச்சைப்படுத்தியிருப்பாங்க. உங்களை கருவேப்பிலையை போல தூக்கி எரிந்த போது உங்களுடைய இதயங்கள் இன்னும் அணுவாக சிதைந்து போகவும் ஆரம்பித்திருக்கும். நீங்க தனியறையில் அமர்ந்து சத்தமில்லாமல் முகம் புதைத்து அழுத அந்த இரவுகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களுக்கு ஞாபகத்தை கொண்டு வந்து கொண்டே தாங்க இருக்கும். இனி தகுதியற்ற மனிதர்களுக்கு உங்களுடைய இதயத்தின் கதவுகளை ஒருபோதும் நீங்கள் திறக்கக்கூடாது என்று மாபெரும் ஒரு தற்காப்பு பாடத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா விதைத்து கொடுத்திருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில பணம் காரணமாக உங்களை மதிக்காமல் விட்டு சென்ற மனிதர்கள் அதிகமான நபர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஒரு காலகட்டத்தில் உங்களிடம் பொருளாதார ரீதியாக பின்னடைவு இருந்த போது அல்லது நீங்கள் எதிர்பார்த்தபடி பணம் கையில் நடமாடாத போதும் உங்களது அறிவு திறமையையோ அல்லது உங்களது நல்ல குணங்களையோ சற்று மதிக்காமல் வெறும் பணத்தை மட்டுமே பிரதானமாக கொண்டு உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களை ஒரு ஒட்டுண்ணிய போலவும் அந்நியரை போலவும் நடந்திருப்பாங்க. குடும்ப விசேஷங்களிலோ அல்லது நண்பர்கள் கூட்டத்திலோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதையை கூட தராமல் உங்களை ஒரு ஓரத்தில் அமர வைத்து இழிவுபடுத்திய மனிதர்களின் போலி முகமூடியை நீங்கள் அன்று தாங்க கண்டுபிடித்திருப்பீங்க. உங்களிடம் பணம் இல்லாத போது உங்களை திரும்பி பார்க்கவும் மறுத்த அந்த மனிதர்களின் இயலன பார்வைதான் உங்களுக்கு ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த ஒரு உலகிற்கு முன்னால் மாபெரும் செல்வந்தராக ஏறி நின்று இவர்களின் போலித்தனத்தை உடைக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் வைராக்கிய வெறியை உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கி கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள நடந்திருக்கா நடக்கவில்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கும்பம் ராசி இயல்பிலேயே கடின உழைப்பாளிகள் என்பதால் தொலைநோக்கு சிந்தனைகள் உடையவர்கள் மற்றும் சனியின் ஆதிக்கத்தை பெற்றவர்கள். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த கடுமையான பொருளாதார நெருக்கடிகளும் வந்த பணம் கையில் தங்காமல் ஓடிய விரக்திகளும் உங்களை சுற்றி இருந்த மனிதர்களின் ஏளன பேச்சுக்களும் உங்களை ஒரு முடங்கிய நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுத்திருக்கும். உங்களது வாழ்க்கையில் இத்தனை கசப்பான சம்பவங்கள் ஏன் ஏற்பட்டன தெரியுமா? பணம் மற்றும் மனிதர்களின் உண்மையான மதிப்பை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் தேவையற்ற ஆடம்பரங்கள் மற்றும் போலி உறவுகளை உங்களுடைய வாழ்வில் இருந்து நிரந்தரமாக
நிரந்தரமாக வழிகட்டவும் மட்டுமே தாங்க அந்த பிரபஞ்சம் உங்களுக்குன்னு அந்த சோதனைகளை கொடுத்திருக்கும். இப்போது நீங்க பெற்ற அத்தனை அனுபவங்களையும் முதலீடாக மாற்றி உங்களுடைய விதியை ஒரு ஒளிமயமான பொற்காலமாக மாற்றப் போகிறது உங்களுடைய விதிகளும் உங்களுடைய கிரக நிலைகளும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய பணம் சேர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். கடந்த காலத்துல கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களிடம் எவ்வளவுதான் அசாத்தியமான உழைப்பும் திறமையும் இருந்த போதிலும் கையில் வந்த பணம் வந்த வழியாகவே ஓடிப்போய் எப்போதுமே ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நிம்மதியற்ற நிதி ஆதார சூழலிலோ நீங்கள் தவித்து வாழ்ந்து கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு தேதிக்கு பிறகு, அந்த உன்னதமான தேதிக்கு பிறகு பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நேர்மறையாற்றலும் கிரகங்களின் சாதகமான அமைப்பும் உங்களுடைய பக்கம் திரும்ப ஆரம்பிப்பதால் பணத்தை வெறும் வருமானமாக பார்ப்பதை தாண்டி அதை உங்களிடம் தக்க வைத்து கொள்ளக்கூடிய மாபெரும் காந்த ஈர்ப்பு சக்தியும் உங்களுக்குள்ள பெறவும் ஆரம்பிக்கும். பணம் சேர்க்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்குள்ள நிச்சயமா பிறக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய சேமிப்பு முடக்கிய வீண் செலவுகளும் குடும்ப பொறுப்புகளும் நீங்கள் செய்த கைமாற்று ஏமாற்றங்களும் தானாகவே உங்களுடைய கட்டுக்குள் வரவும் ஆரம்பிக்கும். பணப்புழப்பங்கள் மிக தாராளமாக இருக்கவும் ஆரம்பிக்கும். உங்களை எப்போதுமே பொருளாதாரத்தில் ஒரு தோல்வியாளர் போல பார்த்த இந்த உலகிற்கு முன்னால் நீங்கள் அசுர வேகத்தில் செல்வதை சேர்த்து ஒரு பெரும் செல்வந்தராக உருவெடுப்பதற்கான ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலும் உங்களுக்குள்ள நிச்சயமா செயல்படவும் தொடங்குங்க. மாபெரும் இது திருப்பு முனையாக உங்களுடைய வாழ்க்கையில மாத்தியும் கொடுக்குங்க. ஆனா சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு வருமானத்தை இனிமே தீட்டி கொடுப்பார். கும்பம் ராசியின் அதிபதியான சனி பகவான் மந்தகாரகன் என்று அழைக்கப்பட்டாலும் அவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பாடம் ஆயுள் முழுவதும் அழியாத அஸ்திவாரமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். கடந்த காலத்துல உங்களுடைய வேலை அல்லது தொழிலில் ஒரு நிலையற்ற தன்மையானது இருந்து ஏதோ ஒரு தற்காலிக வாழ்வாதாரத்தை ஒட்டி கொண்டிருந்த உங்களுக்கு இனி சனி பகவான் உங்களது அசாத்திய உழைப்பிற்கு மகுடம் சூட்டக்கூடிய விதமாக ஒரு மிக உன்னதமான நிரந்தரமான மற்றும் நிலையான ஒரு வருமானத்தை உங்களுடைய வாழ்க்கையில அள்ளி கொடுக்க போகிறார். அதற்கான ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வரத்தாங்க செய்யும். அதை நீங்க நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த ஒரு பெரிய நிறுவனத்தின் உயர் பதவியாகவோ அல்லது காலப்போக்கில் அழியாத ஒரு மாபெரும் வாழ்வாதார திட்டமாகவோ தாங்க அமைய போகிறது. ஆனா அதனை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செயலாக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மாதத்தின் முதல் தேதியானாலும் சரி, கடைசி தேதியானாலும் சரி, இனி உங்களுடைய நிதி ஆதாரம் எப்போதுமே ஒரே சீரான நேர்கோட்டில் நிலையாக இருக்கவும் ஆரம்பிக்கும் என்பதால் எதிர்காலம் குறித்த உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதார பயமும் கவலையும் உங்களுடைய வாழ்விலிருந்து நிரந்தர தூக்கி எறியப்படும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குன்னு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கை எப்படி வாழணும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவீங்க என எல்லாமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போக ஆரம்பிக்கும். உங்கள் மீது உங்களுக்கு மதிப்பை முதல்ல வைக்க வேண்டும். மற்றவர்கள் உங்கள் மீது மதிப்பை வைப்பதை விட நீங்கள் உங்களை முதல்ல நம்ப வேண்டும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில வெற்றிகளை தேடி கொடுக்கக்கூடிய முதல் படியாக நிச்சயமாக இருக்கும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க தொடங்கினால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே தாங்க நடக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். மையமான பொற்காலமாக மாற்றப் போகிறது உங்களுடைய விதிகளும் உங்களுடைய கிரக நிலைகளும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய பணம் சேர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். கடந்த காலத்துல கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களிடம் எவ்வளவுதான் அசாத்தியமான உழைப்பும் திறமையும் இருந்த போதிலும் கையில் வந்த பணம் வந்த வழியாகவே ஓடிப்போய் எப்போதுமே ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நிம்மதியற்ற நிதி ஆதார சூழலிலோ நீங்கள் தவித்து வாழ்ந்து கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு தேதிக்கு பிறகு, அந்த உன்னதமான தேதிக்கு பிறகு பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நேர்மறையாற்றலும் கிரகங்களின் சாதகமான அமைப்பும் உங்களுடைய பக்கம் திரும்ப ஆரம்பிப்பதால் பணத்தை வெறும் வருமானமாக பார்ப்பதை தாண்டி அதை உங்களிடம் தக்க வைத்து கொள்ளக்கூடிய மாபெரும் காந்த ஈர்ப்பு சக்தியும் உங்களுக்குள்ள பெறவும் ஆரம்பிக்கும். பணம் சேர்க்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்குள்ள நிச்சயமா பிறக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய சேமிப்பு முடக்கிய வீண் செலவுகளும் குடும்ப பொறுப்புகளும் நீங்கள் செய்த கைமாற்று ஏமாற்றங்களும் தானாகவே உங்களுடைய கட்டுக்குள் வரவும் ஆரம்பிக்கும். பணப்புழப்பங்கள் மிக தாராளமாக இருக்கவும் ஆரம்பிக்கும்.
உங்களை எப்போதுமே பொருளாதாரத்தில் ஒரு தோல்வியாளர் போல பார்த்த இந்த உலகிற்கு முன்னால் நீங்கள் அசுர வேகத்தில் செல்வதை சேர்த்து ஒரு பெரும் செல்வந்தராக உருவெடுப்பதற்கான ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலும் உங்களுக்குள்ள நிச்சயமா செயல்படவும் தொடங்குங்க. மாபெரும் இது திருப்பு முனையாக உங்களுடைய வாழ்க்கையில மாத்தியும் கொடுக்குங்க. ஆனா சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு வருமானத்தை இனிமே தீட்டி கொடுப்பார். கும்பம் ராசியின் அதிபதியான சனி பகவான் மந்தகாரகன் என்று அழைக்கப்பட்டாலும் அவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பாடம் ஆயுள் முழுவதும் அழியாத அஸ்திவாரமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். கடந்த காலத்துல உங்களுடைய வேலை அல்லது தொழிலில் ஒரு நிலையற்ற தன்மையானது இருந்து ஏதோ ஒரு தற்காலிக வாழ்வாதாரத்தை ஒட்டி கொண்டிருந்த உங்களுக்கு இனி சனி பகவான் உங்களது அசாத்திய உழைப்பிற்கு மகுடம் சூட்டக்கூடிய விதமாக ஒரு மிக உன்னதமான நிரந்தரமான மற்றும் நிலையான ஒரு வருமானத்தை உங்களுடைய வாழ்க்கையில அள்ளி கொடுக்க போகிறார். அதற்கான ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வரத்தாங்க செய்யும். அது நீங்க நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த ஒரு பெரிய நிறுவனத்தின் உயர் பதவியாகவோ அல்லது காலப்போக்கில் அழியாத ஒரு மாபெரும் வாழ்வாதார திட்டமாகவோ தாங்க அமைய போகிறது. ஆனா அதனை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செயலாக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மாதத்தின் முதல் தேதியானாலும் சரி, கடைசி தேதியானாலும் சரி, இனி உங்களுடைய நிதி ஆதாரம் எப்போதுமே ஒரே சீரான நேர்கோட்டில் நிலையாக இருக்கவும் ஆரம்பிக்கும் என்பதால் எதிர்காலம் குறித்த உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதார பயமும் கவலையும் உங்களுடைய வாழ்விலிருந்து நிரந்தரமாக தூக்கி எறியப்படும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குன்னு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கை எப்படி வாழணும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறுவீங்க என எல்லாமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போக ஆரம்பிக்கும். உங்கள் மீது உங்களுக்கு மதிப்பை முதல்ல வைக்க வேண்டும். மற்றவர்கள் உங்கள் மீது மதிப்பை வைப்பதை விட நீங்கள் உங்களை முதல்ல நம்ப வேண்டும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில வெற்றிகளை தேடி கொடுக்கக்கூடிய முதல் படியாக நிச்சயமாக இருக்கும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க தொடங்கினால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே தாங்க நடக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.